நடேசன் மொட்டை மாடியில் தனியாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருப்பதை ஈஸ்வரி பார்க்கிறார். உடனே சித்ராவையும் கூட்டிக் கொண்டு அவரிடம் சென்று, இந்த வீட்டின் மூத்த வாரிசு நீதான், ஆனால் உன் அப்பா எதற்கும் உதவாத சேதுவை அரசியல் வாரிசாக்கி உன்னை புறக்கணித்து விட்டார். உனக்கு கிடைக்க வேண்டிய MLA பதவி அவனுக்குப் போவதை நினைத்துதானே நீ இப்படி கவலைப்படுகிறாய்? நீ சம்மதித்தால் நான் மற்றவர்களிடம் பேசி உன்னை வேட்பாளராக நிற்க வைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி தூண்டிவிடுகிறார்கள். ஆனால் நடேசன் தனக்கு இதில் விருப்பமில்லை என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். மறுநாள் காலையில் ஊரிலிருந்து திடீரென வந்த நடேசனின் மனைவி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறார். நடேசன் குடித்துக் கொண்டிருந்தபோது தன் மனைவிக்கு போன் செய்துள்ளார். அப்போது ஈஸ்வரியும் சித்ராவும் அவரிடம் பேசிய அத்தனை சூழ்ச்சிகளும் போனில் பதிவாகியிருந்தது. அந்த ஆடியோவை ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் முன்னால் அவர் போட்டுக்காட்ட ஈஸ்வரி மற்றும் சித்ராவின் சதி அம்பலமாகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்து தலைவர் ராஜாங்கம், சொந்த தம்பிகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுகிறீர்களா என்று அவர்களை கடுமையாகச் சாடுகிறார். ஈஸ்வரிக்கு துணையாக இருந்து குடும்பத்தை கெடுக்கும் சித்ராவை உடனடியாக அவர் கணவர் வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்கிறார். வெளிநாட்டிலிருந்து அவர் கணவரை வரவழைத்து சித்ராவை தனியாக குடித்தனம் வைக்க ஏற்பாடு செய்கிறார். சாவித்திரியும் தாமரையும், உன் மகன் போஸை MLA ஆக்கலாம் என்று கனவு காணாதே, அவன் ஒரு பொறுக்கி என்பது ஊருக்கே தெரியும் என்று ஈஸ்வரியை ஏளனம் செய்கிறார்கள். தன் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகி மகளும் தன்னை விட்டு பிரியப்போவதை நினைத்து ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறார். இந்த வீட்டில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈஸ்வரிதான் காரணம், இவளையும் ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அப்பத்தாவும் மனதிற்குள் முடிவெடுக்கிறார். சித்ரா வீட்டை விட்டு போகப் போகிறாள் என்ற அதிர்ச்சியிலிருந்து ஈஸ்வரி மீள்வதற்குள் ராஜாங்கம் எடுத்த அதிரடி முடிவு அந்த வீட்டின் சூழலையே மாற்றிவிடுகிறது. சித்ராவின் கணவர் வெளிநாட்டிலிருந்து இன்னும் 2 நாட்களில் வந்துவிடுவார் என்பதால் சித்ரா அழுது கொண்டே தன் அறையில் துணிகளை எடுத்து வைக்கிறாள். எல்லாம் உன்னாலதான்மா, அவசரப்பட்டு நடேசனிடம் பேசியிருக்க கூடாது என்று ஈஸ்வரியிடம் கோபப்படுகிறாள். ஆனால் ஈஸ்வரியோ இதற்கெல்லாம் காரணம் அந்த நடேசனின் மனைவிதான், அவளைச் சும்மா விடக்கூடாது என்று இன்னும் வஞ்சத்துடனேயே இருக்கிறார். மறுபுறம் சேதுதான் MLA பதவிக்கு நிற்பதால் குடும்பத்தில் விரிசல் ஏற்படுவதை எண்ணி வருத்தப்படுகிறார். அவர் நடேசனிடம் சென்று, அண்ணே, உங்களுக்கு விருப்பமிருந்தா நீங்களே நில்லுங்கண்ணே, எனக்கு இந்த பதவி முக்கியமில்லை என்று சொல்ல, அடியே, அதான் உன் அண்ணி அன்னைக்கே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாலே, அப்புறம் என்ன, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீயே நில்லு என்று நடேசன் பெருந்தன்மையாக கூறி சேதுவை நெகிழ வைக்கிறார். இதற்கிடையில் ஈஸ்வரி தன் மகன் போஸை ரகசியமாகச் சந்தித்து சித்ராவை ஊருக்கு அனுப்பப் போகிறார்கள். எப்படியாவது சேதுவின் அரசியல் வாழ்க்கையில் கல்லை போட வேண்டும் என்று தூண்டிவிடுகிறார். போஸும் தன் தாயின் பேச்சைக் கேட்டுக்கொண்டு சேதுவின் வேட்புமனுவை தடுக்கத் திட்டம் தீட்டுகிறான். அடுத்த நாள் காலை சித்ராவை பெண் வீட்டார் வந்து அழைத்துச் செல்ல தயாராக இருக்கும்போது எதிர்பாராத விதமாக போலீஸ் அந்த வீட்டிற்கு வருகிறது. சேதுவின் மீது ஏதோ ஒரு பழைய வழக்கு இருப்பதாக கூறி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த ராஜாங்கம் இது ஈஸ்வரியின் வேலைதான் என்று சந்தேகித்து அவளை கூர்மையாக பார்க்க ஈஸ்வரி ஒன்றும் தெரியாதது போல் முகத்தை வைத்துக் கொள்கிறார். அப்பதா சொன்னது போலவே ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு வெளியேறும் காலம் நெருங்கிவிட்டதோ என்ற பரபரப்புடன் கதை நகர்கிறது. ராஜாங்கம் போலீசாரிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் சேதுவை விசாரணைக்காக அழைத்துச் செல்கின்றனர். சேது போலீஸ் வண்டியில் ஏறுவதைப் பார்த்து ஈஸ்வரியும் போஸும் ஒருவருக்கொருவர் ரகசியமாக பார்த்துச் சிரித்துக் கொள்கின்றனர். ஆனால் இவர்களின் இந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. சேது காவல் நிலையத்திற்குச் சென்ற சில மணி நேரத்திலேயே நடேசன் தன் மனைவியுடன் அங்கே வந்து நிற்கிறார். என் தம்பி மேல தப்பு இல்லைன்னு எனக்குத் தெரியும், இது யாரோ பண்ணின சதி என்று கூறி சேதுவின் மீது புகார் கொடுத்த நபர் யார் என்பதை தனது நண்பர்கள் மூலம் கண்டுபிடித்து போலீசிடம் காட்டுகிறார். அந்த நபர் போஸின் நெருங்கிய நண்பன் என்பது தெரியவர போலீஸ் விசாரணையில் உண்மை அம்பலமாகிறது. இதற்கிடையில் வீட்டில் சித்ராவை அழைத்துச் செல்ல அவர் கணவர் சுமந்து வந்துவிடுகிறார். அவர் வந்ததும் ராஜாங்கத்திடம், மாமா, இனிமே சித்ரா எங்க கூடவே இருக்கட்டும், அவளை தனியா விட்டுட்டு போனதுதான் தப்புன்னு புரியுது என்று சொல்ல சித்ரா அழுது கொண்டே வீட்டை விட்டு கிளம்புகிறாள். ஈஸ்வரிக்கு துணையாக இருந்த ஒரே ஆளும் இப்போது பிரிந்துவிட்டாள். சிறிது நேரத்தில் சேதுவுடன் கம்பீரமாக வீட்டிற்குள் நுழைகிறார் நடேசன். பின்னாடியே போஸையும் போலீஸ் பிடித்துக் கொண்டு வருகிறது. ஈஸ்வரி, உன் மகன் பண்ணின காரியத்தை பார்த்தியா? சேதுவோட பேரை கெடுக்கணும்னு பொய் கேஸ் போட வச்சிருக்கான் என்று ராஜாங்கம் கத்த ஈஸ்வரி வாயடைத்துப் போகிறார்.
அப்பத்தான் ஆவேசமாக வந்து, இனிமே இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஈஸ்வரியையும் அவ மகனையும் இப்பவே வெளியேத்து ராஜாங்கம் என்று தீர்ப்பளிக்கிறார். தன் சூழ்ச்சிகள் அனைத்தும் தன்னுடனேயே இருப்பவர்களை பாதித்ததை உணர்ந்த ஈஸ்வரி செய்வதறியாது தலை குனிந்து நிற்கிறார். ஆனால் சேது மட்டும், அப்பா அண்ணி பண்ணது தப்புதான். ஆனா இந்த வயசுல அவங்களை எங்க அனுப்புவீங்க? அவங்க இங்கேயே இருக்கட்டும். ஆனா இனிமே எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது என்று கூறி பெரிய மனது காட்டுகிறார். ஈஸ்வரி அசிங்கப்பட்டு ஒரு மூலையில் முடங்க, குடும்பம் முழுவதும் ஒன்று சேர்ந்து சேதுவின் வெற்றிக்காக வேலை செய்யத் தொடங்குகிறார்கள். அடுத்த நாள் சேது தன் அண்ணன் நடேசன் மற்றும் ராஜாங்கத்தின் ஆசியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்படுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய சேது கிளம்பும் நேரத்தில் ஈஸ்வரிக்கு தெரியாமல் போஸ் மீண்டும் ஒரு விபரீத முடிவை எடுக்கிறான். சேதுவின் காரை வழியிலேயே மறிக்க திட்டம் தீட்டுகிறான். ஆனால் நடேசன் இதை கவனித்து விடுகிறார். குடிகாரனாக இருந்தாலும் தன் தம்பியின் வாழ்வைச் சிதைக்கத் துடிக்கும் போஸை நடுவழியில் மறித்து, இனிமே என் தம்பிக்கு எதிரா ஒரு அடி எடுத்து வச்சாலும் நீ உயிரோட இருக்க மாட்ட என்று எச்சரித்து அவனை அங்கேயே தடுத்து நிறுத்துகிறார். சேது வெற்றிகரமாக வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு திரும்புகிறார். ஊர் மக்கள் அனைவரும் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கிறார்கள். இதற்கிடையில் கணவர் வீட்டிற்குச் சென்ற சித்ரா அங்கே நிம்மதியில்லாமல் தவிக்கிறாள். ஈஸ்வரிக்கு துணை இல்லாததால் அவர் தனிமையில் வாடுகிறார். சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் சாவித்திரியும் தாமரையும், என்ன மதனி, ஒரு காலத்துல மகாராணி மாதிரி இந்த வீட்டை ஆட்டி படைச்சிங்க, இப்போ இப்படி ஒரு ஓரமா நிக்கிறீங்களே என்று கிண்டல் செய்கிறார்கள். அன்று மாலை ராஜாங்கம் ஊர் பெரியவர்களை கூட்டி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். சேது அரசியலுக்குப் போனாலும் இந்த வீட்டின் பொறுப்புகளை இனி நடேசனின் மனைவிதான் கவனிப்பார் என்று கூறுகிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஈஸ்வரி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மாமா என்று கத்த ராஜாங்கம் அவரை முறைக்கிறார். அப்போது அங்கு வரும் மோகனா, அக்கா, இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா? இந்த வீட்டை பிரிக்க நினைச்ச உங்களுக்கே இந்த நிலைமைன்னா உங்க மகன் போஸோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொல்ல ஈஸ்வரி அதிர்ச்சியடைகிறார். போஸ் செய்த மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வரத் தொடங்குகின்றன. அவன் ஊரில் வாங்கிய கடன்களுக்காக பணக்காரர்கள் சிலர் வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறார்கள். தன் மகனின் மானத்தை காப்பாற்ற முடியாமல் ஈஸ்வரி தவிக்கும்போது அவர் யாரையெல்லாம் மட்டம் தட்டினாரோ அதே சேதுவும் நடேசனும் முன்வந்து பணத்தை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கிறார்கள். நாங்க ஒன்னாதான் இருப்போம், எங்களை பிரிக்க யாராலையும் முடியாது என்று அவர்கள் சொல்வதை கேட்டு ஈஸ்வரி மனமாற்றம் அடைகிறாரா அல்லது மீண்டும் ஒரு சதி செய்கிறாரா என்பது போல கதை நகர்கிறது. சேதுவும் நடேசனும் செய்த உதவியால் போஸ் தற்காலிகமாக தப்பினாலும் ஈஸ்வரியின் வஞ்சினம் குறையவில்லை. என் மகனை இவர்கள் முன்னால் கையேந்த வைத்துவிட்டார்களே என்ற ஆத்திரம் அவர் மனதில் கனன்று கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் சேதுவின் தேர்தல் பிரச்சாரம் ஊரில் சூடுபிடிக்கிறது. நடேசன் முழு நேரமும் சேதுவுடனேயே இருந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார். ஒருநாள் பிரச்சாரத்தின் போது எதிரணி ஆட்கள் சேதுவின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுகின்றனர். இதை முன்கூட்டியே மோப்பம் பிடிக்கும் ஈஸ்வரி அதை தடுத்து சேதுவை காப்பாற்ற நினைக்காமல், சேதுவுக்கு ஏதாவது அடிபட்டால் அனுதாப அலை வீசும், இல்லையென்றால் அவன் போட்டியிலிருந்து விலகி விடுவான் என்று தவறாக கணக்கு போடுகிறார். ஆனால் அங்கு நடப்பதே வேறு. தாக்குதல் நடத்த வந்தவர்களை நடேசன் ஒற்றையாளாக நின்று எதிர்கொள்கிறார். இதில் நடேசனுக்கு சிறு காயம் ஏற்படுகிறது. தன் அண்ணன் தனக்காக ரத்தம் சிந்துவதை பார்த்த சேது கலங்கிப் போகிறார். ஊர் மக்கள் மத்தியில் நடேசனின் இந்த செயல் பெரிய மரியாதையை தேடித் தருகிறது. குடிகாரனாக இருந்தாலும் தம்பிக்காக நிற்கிறான் பாரு என்று அனைவரும் புகழ்கின்றனர். அன்று இரவு வீட்டுக்கு வந்ததும் ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து, உன் மகன் போஸ் எங்கே? தன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டானே, அவன் எங்கே என்று கேட்கிறார். பதில் சொல்ல முடியாமல் ஈஸ்வரி தவிக்கிறார். அப்போது அங்கு வரும் நடேசனின் மனைவி, மாமா, இனி இவர்களைப் பற்றி பேசி பயனில்லை, சேதுவோட வெற்றிதான் இவர்களுக்குச் சரியான பதிலடி என்று கூறி முற்றுப்புள்ளி வைக்கிறார். மறுநாள் கணவர் வீட்டில் கொடுமை தாங்க முடியாமல் சித்ரா திடீரென தாய் வீட்டுக்கு ஓடி வருகிறார். அம்மா, என்னை கூட்டிட்டு போயிடு, அங்க என்னால இருக்க முடியல என்று அழ ராஜாங்கம் அவரை உள்ளே விட மறுக்கிறார். வாழ வேண்டிய இடத்துல வாழ்ந்து பழகு, அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த உனக்கு இதுவும் தேவை என்று அவர் கராராகச் சொல்ல ஈஸ்வரி தன் மகளுக்காக போராடுகிறார். குடும்பமே இரண்டாகப் பிரிந்து நிற்கும் இந்தச் சூழலில் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. சேது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். MLA வாக பதவியேற்கும் மேடையில் சேது தன் அண்ணன் நடேசனை அருகில் அழைத்து, என் வெற்றியின் பின்னணியில் என் அண்ணன் இருக்கிறார் என்று சொல்ல ஒட்டுமொத்த ஊரும் கைதட்டுகிறது. இதை பார்க்கும் ஈஸ்வரி தன் பிடிவாதம் தப்பு என்பதை உணர்கிறாரா அல்லது புதிய திட்டம் தீட்டுகிறாரா என்பதுடன் அடுத்த கட்டம் நோக்கி நகர்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.